அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020க்கான சுசுகி ஜிக்ஸர் 250 அப்படின்ற ஒரு பைக்கும் யமகோட FZ25 அப்படின்ற பைக்கும் உள்ள கம்பேரிசன் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சுசுகியோட ஜிக்ஸர் 250 அப்படின்ற ஒரு பைக்கா இருக்கட்டும், யமகோட FZ25 அப்படின்ற ஒரு பைக்கா இருக்கட்டும், இந்த இரண்டு பைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சமீப காலத்துல வந்து நல்ல விற்பனையாகக்கூடிய பைக்காவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதுலயும் வந்து சுசுகியோட ஜிக்ஸர் 250 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து இந்த பைக்கை லான்ச்சே பண்ணாங்க இந்தியாவில். இந்த பைக் லான்ச் ஆனதுமே வந்து இந்த பைக்கான வரவேற்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதே வந்து யமகோட FZ25 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா பொறுத்துல வந்து ரொம்ப காலமா வந்து இந்த பைக் விற்பனை இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் வந்து இந்த பைக்கான ஃபேன் பேஸுமே வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட லுக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியோட லுக்குமே வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேக்கட் டைப் பைக் தான். அடுத்த வண்டியோட பீச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிக்ஸர் 250 அப்படின்ற பைக்ல வந்து 26 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 22.6 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது யமகோட FZ25 அப்படின்ற பைக் எடுத்துட்டோம் அப்படின்னா 20 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 20.1 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பீச் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா FZ25 அப்படின்ற பைக் கம்பேர் பண்ணும்போது ஜிக்ஸர் 250 அப்படின்ற பைக்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பைக் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வண்டியுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஜிக்ஸர் 250 அப்படின்ற பைக்ல வந்து 12 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதே யமகோட FZ25 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 14 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது FZ25 வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிக்ஸர் 250 அப்படின்ற பைக்ல வந்து 6 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே FZ25 அப்படின்ற பைக்ல பாத்தீங்கன்னா 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கியர்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னாலும் ஜிக்ஸர் 250 வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியிலுமே வந்து 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா இரண்டு வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னாலும் இரண்டு வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் லைவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 250cc பைக் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டியூல் சேனல் லைவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டேட் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்டால் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுசுகியோட ஜிக்ஸர் 250 அப்படின்ற ஒரு பைக்கா இருக்கட்டும், இல்ல யமகோட FZ25 அப்படின்ற ஒரு பைக்கா இருக்கட்டும், இரண்டு பைக்லயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸர் 250 அப்படின்ற பைக்ல வந்து 160 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் எதிர்பார்க்கலாம். இதே வந்து FZ25 அப்படின்ற பைக்ல பாத்தீங்க அப்படின்னா 140 150 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இல்ல டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் ஜிக்ஸர் 250 வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியிலுமே வந்து 35 40 km/h வரையுமே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சுசுகியோட ஜிக்ஸர் 250 அப்படின்ற பைக்கோட விலை வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் 1,95,000 இருந்து 2 லட்சம் வரையுமே பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து வருது. இதே வந்து யமகோட FZ25 அப்படின்ற ஒரு பைக் எடுத்துட்டோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து 1,70,000 பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து வருது. இதுல விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் ஜிக்ஸர் 250 கம்பேர் பண்ணும்போது யமகோட FZ25 அப்படின்ற பைக்கோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த இரண்டு பைக்ல வந்து எந்த பைக் வந்து சிறந்த பைக், எது வாங்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்தல வந்து இந்த இரண்டு பைக்குமே வந்து சிறந்த பைக் அப்படின்னு தான் சொல்லுவேன். எது வாங்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தேவை பொறுத்தும் விருப்பத்தை பொறுத்தும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். உதாரணத்துக்கு நான் வாங்குற பைக்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், சேஃப்டி நல்லா இருக்கணும், ஸ்பீட் நல்லா இருக்கணும், 6 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் சுசுகியோட ஜிக்ஸர் 250 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்லை எனக்கு வந்து யமகா பைக்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வண்டியோட விலை வந்து கம்மியாக இருக்கணும், சேஃப்டி நல்லா இருக்கணும், ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் யமகோட FZ25 அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.